சனி பகவான் பாதிப்பை கொடுத்தாரோ கொடுக்கலையோ, பல ஜோதிடர்கள் உங்களுக்கு பலவிதமான அழுத்தத்தை கொடுக்கும். கொலை இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், உடலில் வியாதி இல்லாமல், மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும்ல. நகையை கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டாரு. நான் போட்டு வந்த 50 பவுன் நகையும் பேங்கில் தான் இருக்குன்னா, குறைஞ்சது 5 பவுனையாக திருப்பி கையில். மீன ராசியில் உள்ள பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக கவனம் செலுத்தணும். காதல் வயப்பட வாய்ப்புண்டு. ஆனால் காதலில் சில நேரத்தில் பிரச்சனை பண்ணுறதும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உண்மையை பேசி பண்ணணும். உண்மையை பேசினாலே பல காதல் போயிடும். இப்போ உள்ள காதலில் பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். காதலில் உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு காதல் பண்ண ஆரம்பித்தா, அதாவது காதலில் சத்தியம் வாங்கிட்டாங்கன்னா அந்த காதல் பல காதல் காதலே இல்லாமல் போயிடும். அகிலம் எங்கும் மதுரை மீனாட்சியின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, மே மாதத்தில் 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் என்ன, 12 ராசி நேயர்களும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மே மாத பலன் கோச்சார ரீதியான கிரகங்கள் ரீதியாக ஃபஸ்ட்டு நம்ம கணிக்கிறோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது மேச ராசிக்கு சொல்கிறோம், ரிஷபராசிக்கு சொல்கிறோம், ஸோ மிதுன ராசி சொல்கிறோம், இப்படி 12 ராசிக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கடந்த கால நிகழ்வுகள் பலன்கள் எல்லாமே பாதி நபர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60-70% நபர்களுக்கு ஒரு ஃபேவராக, ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்துச்சு, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன தாக்கம் சொன்னோமோ அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தவிர்த்து சில நபர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, ஸோ எனக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கறது கூட தவறு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலிமை இழந்திருக்கலாம். சுய ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அதுவும் தவறல்ல. அதை தவிர்த்து அன்னெசரியாக ஜோதிடர்களை ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு குருவை நம்ம வஞ்சிக்கிறது சமம். ஜோதிடர்கள் என்பது இறை அருள் பெற்ற நபர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% பேர் இருக்காங்க. இதில் 20% பேர் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இப்போ தான் ரீட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முடிஞ்சளவு உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்க. நீங்கள் பதிவிட தான் நாங்கள் இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ மே மாதத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு என்ன? ஏன்னா கோச்சார கிரகங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த மே மாதம் துவக்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, ஸோ அதுக்கடுத்து ஊடாலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, இந்த மே மாதம்தான் உலகியல் ரீதியாகவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் பெயர்ச்சியே இந்த வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இயங்குது. இப்போ குரு பகவான் 14ஆம் தேதி, ராகு கேது பகவான் 18ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்களை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரிய பகவான் மேஷ ராசியில் ஆரம்பத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடுவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆரம்பத்தில் ரிஷபராசியில், அதற்கு பிறகு மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். செவ்வாய் கடகராசியிலே அமர்ந்திருப்பார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் இந்த மாதத்தின் இறுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்களுக்கு மேல் 18ஆம் தேதிக்கு மேல் என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 6 கட்டங்கள் 7 கட்டங்கள் எம்டி ஆகி டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மீன ராசியில் புதன் பகவான், ராகு பகவான், அதுக்கப்புறம் சனி பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இந்த ராசியில் தான் அமர்ந்திருக்காங்க. இதில் இந்த புதன் பகவான் மே மாதம் 7ஆம் தேதி வரையும் மீனத்திலும், மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருப்பார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் கரெக்டாக 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவார். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 3 ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். ஸோ இந்த மாதம் முழுமையாக புதன் பகவானின் ஆதிக்கமும் குரு பகவானின் செயல்பாடும்
ராகு கேது பகவானுடைய மாற்றங்களும் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை உள்ளடக்கி தான் இந்த மாத பலன்கள் வரப்போகுது. வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். மீன ராசி காலபுருஷன் ராசியின் 12ஆம் இடம். காலபுருஷன் ராசியின் 12ஆம் இடம் 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் உள்ளே வந்துட்டார். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படிங்கிறத சொல்லி 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 6 மாதமாக சனி பகவான் பாதிப்பை கொடுத்தாரோ கொடுக்கலையோ பல ஜோதிடர்கள் உங்களுக்கு பலவிதமான அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. முதன்மையான விஷயம் அதான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்திருக்கார். அப்போ ராசிக்குள்ளே உள்ளே வந்துட்டார்னா என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை கவனமாக பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதோ அந்தந்த விஷயங்களை செய்யக்கூடாது. இவ்வளோதான். நம்ம ஜோதிடம் எதுக்காக பார்க்குறோம்? அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஜோசியம் எதுக்காக பார்க்குறோம்? வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றிடலான்னா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு நடக்கப் போகின்ற சில எதிர்மறையான விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு வண்டியில் வேகமாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு வேகத்தடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க? இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது, இந்த இடத்துல கல்லூரி இருக்குது, இந்த இடத்துல பல பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போ, உனக்கும் பாதுகாப்பு மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க? முன்கூட்டி நிலைநிறுத்துகிறாங்க. ஸோ அப்போ அந்த வண்டியில் வேகமாக போகிறவர் என்ன பண்ணுறாரு? பிரேக் அடிக்காங்க. பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்த பலபடியும் தன்னுடைய கண்ட்ரோலை கரெக்டாக கொண்டு போய்க்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ வேகத்தால் பல பேருடைய அதாவது அன்பை காட்டுறாங்கிற ஒரு எண்ணத்தில் உன்னுடைய வேலையை விட்டுட்டு உன்னுடைய செயல்பாடை விட்டுட்டு இறக்கங்கிற தேடி நீ அலைஞ்ச காலம் போதும். உனக்காக நீ கற்றுக்கோ. உன்னுடன் இருப்பவர்களை யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நான் உனக்கு முதன்மையாக தெரியப்படுத்துகிறேன். ஸோ அவன் இந்த 2.5 வருஷத்தில் புழிஞ்சு விட்டுட்டு போயிரு. இத்தனை நாளாக ஒன்றே ஜூஸ் போட்டு புழிஞ்சாங்க, இனிமேல் நீ மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிடு அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்தப்படுறார். ஸோ இதை தான் நம்ம செய்ய நீங்கள் கடமையாக கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த மே மாத பலன்களில் சனி பகவான் ராசிக்குள்ளே உள்ள வந்துட்டார். சனி பகவானோட சேர்ந்து யார் கூட இருக்கா? சுக்கிரன் கூட இருக்கார். இப்போ சுக்கிரன் இந்த மாதத்தில் கூட இருக்கும்பொழுது தங்க நகை உறுதியாக வாங்கலாம். தங்க நகை வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். கனவு மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு அந்யோன்யமான ஒரு இயல்பான சூழ்நிலை உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் சுமைகளில் மீள்வதற்கான வாய்ப்புண்டு. எவ்வளோ பெரிய மீளாத கடன் இருந்தாலும் கடன் சுமை உறுதியாக குறையும். கவலைகள் விலக போகுது. மகிழ்ச்சிகள் அதிகரிக்க போகுது. முன்னேற்றமான பாதை ஏற்பட போகுது. இதுக்கு மீறி ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? கவலை இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், உடலில் வியாதி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும்ல. அப்போ முயற்சி எடுக்கிறது நீ கரெக்டாக இருக்கணும். முயற்சி இல்லாமல் இருக்கவே கூடாது. முயற்சி ரொம்ப 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 முக்கியம். எது எடுத்தாலும் சரியான முறையில் நேர்மையான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் மீனராசியில் உள்ள பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதியாக தங்க நகையை அடகு வச்சு தான் திருப்பிடுவீங்க. நகையை கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டாரு. நான் போட்டு வந்த 50 பவுன் நகையும் பேங்கில் தான் இருக்குன்னா குறைஞ்சது 5 பவுனையாக திருப்பி கையில் வச்சுக்கிருவீங்க. தங்க நகை ஒரு 5 பவுனாக வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோல் பணப்பிரச்சனை மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மீன ராசியில் உள்ள பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக கவனம் செலுத்தணும். காதல் வயப்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் காதலில் சில நேரத்தில் பிரச்சனை பண்ணுறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ காதலில் உண்மையான நபர்கள் யார், போலியான நபர்கள் யாருங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக யோசித்து செய்யணும். அதுபோல் மீனராசியில் உள்ள நம்மளுடைய மீனராசி ஆண்களுமே காதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதலில் சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலிக்குள்ளே என்ன பண்ணணும்? கொஞ்சம் உண்மையை பேசி பண்ணணும். உண்மையை பேசினாலே பல காதல் போயிடும். இப்போ உள்ள காதலில் பார்த்திங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். காதலில் உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்கிட்டு காதல் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது காதலில் சத்தியம் வாங்கிட்டாங்கன்னா அந்த காதல் பல காதல் காதலே இல்லாமல் போயிடும். ஸோ அந்தளவு தான் நிலைமைகள் இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, 12 ராசிக்குமே பொருந்தும். ஸோ அப்போ காதலில் உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும். அப்படிப்பட்ட காதலை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றத்துக்குரிய காதலை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. மன மகிழ்ச்சிக்காக எங்கேயாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த மே மாதத்தில் ஏற்பட போகிறது. மாணவர் செல்வங்கள் படிப்பில் நல்ல சூப்பராக மாணவர்களாக இருப்பாங்க. நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ போட்டியில் கலந்துக்கலாம். பலவிதமான போட்டியில் விளையாட்டு போட்டிகள், உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்து கொள்வதற்கான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடற்பயிற்சி கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க. காலைல கொஞ்சம் வெள்ளன எழுந்துச்சி சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மதுரை மீனாட்சி அம்மனை நினச்சிக்கிட்டே காலையிலையும் நிம்மதியாக எந்திங்க. தூங்கும்போது மதுரை மீனாட்சியை நினச்சிக்கிட்டே தூங்குங்க. மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கோச்சார ரீதியான கிரகங்கள் முழுமையாக கொடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.